பாசிட்டிவிட்டி பார்க்குற எல்லா உறவுகளுக்கும் ஹாய் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன், ஹாப்பியாக இருக்கேன். ஸோ நீங்களும் ஹாப்பியாக இருங்க, எப்பவுமே ரொம்ப பாசிட்டிவாக இருங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் தலையில் நல்லா எண்ணெய் தேய்ச்சிருக்கேங்க. ஸோ நல்லா விளக்கெண்ணெய், தேங்காய் எண்ணெய் நல்லா தேய்ச்சி கொண்டை போட்டிருக்கேன், தெரியுதுங்களா? ஸோ இந்த வீடியோ நான் எதுக்காக இன்றைக்கி கொடுக்குறேன் அப்படின்னா, நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் கேட்டீங்க. லாஸ்ட்டாக வந்து ஹேர் கேருக்காக நான் வந்து சில விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். முடி வந்து நல்லா எனக்கு ஹேர் கொட்டுறது குறைஞ்சிருக்குன்னு சொன்னோடனே நிறைய பேர் என்ன ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்க சொல்லுங்கன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ நான் வந்து என்ன ஷாம்பு யூஸ் பண்ணுறேன்றதை சொல்ல போகிறேன். இது எந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப ஒரு மாற்றத்தை கொடுத்துச்சு, அதுவும் முக்கியமாக இந்த கண்டிஷ்னர். இது வந்து பார்த்தீங்கன்னா டுகெயினோட எசென்ஷியல் கண்டிஷ்னர். இது சீரியஸாகவே ஒரு எப்படி சொல்கிறது, டக்குன்னு என்னோட ஹேர் ஃபாலுக்கு அவ்வளோ ஒரு சப்போர்ட்டாக இருந்தது இந்த ஒரு விஷயம்தான். ஃபர்ஸ்ட் நம்ம ஹேர் ஃபால் ஆகுதுன்னா நம்ம ஒரு 2-3 விஷயத்த சரி பண்ணாலே ஒரு மாதத்துலேயே நமக்கு ஹேர் ஃபால் வந்து கண்ட்ரோல் ஆகிடும். ஏன்னா இப்போ நம்ம கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம ஹேர் வந்து வேற மாதிரி இருக்கும், நல்லா அடர்த்தியாக இருக்கும், திக்காக இருக்கும், நல்லா நீளமாக சீக்கிரமே வளரும் இல்லையா? பட் ஆஃப்டர் மேரேஜ் பாருங்களேன், நமக்கு நிறைய மென்டல் ஸ்ட்ரெஸ் வரும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒன்று நல்ல ஹஸ்பண்ட் கிடைக்கலனாலும் மென்டல் ஸ்ட்ரெஸ் வரும், கரெக்டாக? இல்லைனா மாமியார் பிரச்சனை, நாத்தனார் பிரச்சனை, இல்லை ரோட்டில் இருக்கிறவங்க கூட பிரச்சனை, இல்லை பக்கத்து வீட்டுக்காரி கூட பிரச்சனை, இல்லை வேலைக்கு போனால் வேலையில் பிரச்சனை. ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு ஒரு குடும்பத்துக்குள்ளே இருக்கும்போது வீடையும் பார்த்துக்கணும், பசங்களையும் பார்த்துக்கணும், அப்படியே ரொம்ப ப்ரெஷரைஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், மூளைக்கு போகிற அந்த தலையில் இருக்கக்கூடிய ரத்த ஓட்டங்கள் சரியாக இல்லாமல் நமக்கு ஹேர் வந்து க்ரோத் ஸ்டாப் ஆகிடும், முடி அப்படியே விழுந்துடும். இன்னொன்று, நம்ம ஃபஸ்ட்டு டெலிவரி ஆகி ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அது சும்மா கிடையாது, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய நல்ல நியூட்ரிஷன்ஸ் எல்லாம் அது உறிஞ்சிக்கும். அப்போயும் நம்ம நல்லா சாப்பிடுவோமானா நம்ம சாப்பிட்றதில்ல. 2வது குழந்தை பிறந்ததுக்கப்புறம் சுத்தம் நம்ம சொல்லவே வேண்டாம். ஏன்னா நம்ம எதுவுமே நல்லதாக சாப்பிட மாட்டோம். அது இப்போ வந்து எல்லா இடத்துலையும் நமக்கு வந்து ஈஸி ஃபுட் இல்லை, எல்லாம் ஜங்க்கு கிடைக்குது. ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிடுவோமா, ஒரு நொறுக்கு தீனி, எங்கேயாவது ஒரு நல்ல ஃபுட்டு கிடைக்குமா, அந்த மாதிரி நம்ம வந்து ரொம்ப மாடர்னாக இப்போ போயிட்டதுனால நம்மளால் வந்து ஹெல்த்தை வந்து ரீகெயின் பண்ண முடியாது, கரெக்டாக? ஸோ அப்போ இருந்தவங்களுக்குலாம் 2 குழந்தை 4 குழந்தை இருந்தாலும் இடுப்பு வரைக்கும் அவங்க முடி வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு முடி கொட்டுறது கூட இருக்குதா அப்படின்னு எனக்கு தெரியாது. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் முடி வந்து ஏன் எதுக்குன்னே தெரியாமல் அப்படியே ரூட்டோடு கொட்டுச்சு. எனக்கெல்லாம் அப்படி தான் கொட்டுச்சு. 150 முடி கொட்டும். நான் அப்படியே ஒன்று ஒன்றா எடுத்து எண்ணெய் வைக்கும்போது அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்கும் எனக்கு. ஸோ அப்படிலாம் எனக்கு கொட்டோன்னு கொட்டுச்சு. முக்கியமாக நான் அந்த ஒரு 4 மந்த்ஸாக வந்து ஒரு ஹெல்த்தியான டயட்டுக்கு போகலாம், வெயிட் லாஸ் பண்ணலான்னு இருக்கும்போது நான் பண்ண மிகப்பெரிய தப்பு என்னென்னா, கார்ப்ஸை கட் பண்ணது. அதாவது ரைஸை வந்து விட்டுறலாம், அதுக்கு பதிலாக கவுனி அரிசி கூட எப்படி சாப்பிட்டேன், கஞ்சியாக தான் சாப்பிட்டேன். 3 மாதமாக நான் அப்படி பண்ணதுனால எனக்கு வந்து அவ்வளோ முடி கொட்டுச்சு. ஸோ எனக்கு வந்து ஏன் கொட்டுது, எதுக்கு கொட்டுது, நம்ம ஹெல்த்தியாக தான் சாப்பிட்றோம், எதனால் இப்படி ட்ரிகர் ஆகி முடி கொட்டுதுன்னே தெரியல. அதுக்கு முன்னாடி கூட ஓரளவுக்கு முடி கொட்டுச்சு, பயங்கர முடி கொட்டுறதெல்லாம் இல்லை. பட் இப்போ வந்து சீவும் போது அப்படியே 100 முடி, அப்புறம் நைட்டு சீவும் போது திரும்ப ஒரு 100 150 முடி, ஒரு நாளைக்கு வந்து 200லேருந்து 300 முடி போச்சு. இது நிஜமாக நான் எண்ணி பார்க்கறதுனால நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதை நான் ஸ்டாப் பண்ணுறதுக்கு அப்போ தான் யோசித்தேன், ஓகே நம்ம என்னதான் டயட்டில் இருந்தாலும் உடம்பு குறைக்கிறதா இருந்தாலும் ஒரு நாளைக்கு 100 கிராம் நம்ம ரைஸ் எடுத்துக்கலான்ட்டு இப்போ ஒரு 3 வீக்ஸாக நான் வந்து 100 கிராம் ஆஃப் ரைஸ் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நான் என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணேன், எனக்கு வந்து ஹேர் ஃபால் எப்படி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக குறைஞ்சிச்சுங்கிறத காட்டும். ஸோ இப்போ வந்து நான் வந்து விளக்கெண்ணெய் அப்புறம் வந்து தேங்காய் எண்ணெய் போட்டு நான் நல்லா தேய்ச்சிட்டு நான் இப்போ தலை சீவிருக்கேன் இல்லையா? இப்போ எனக்கு எவ்வளோ முடி திரும்ப வந்துச்சு இங்கே பாருங்கள். இந்த ஹேர் தான் மொத்தமே எனக்கு விழுந்திருக்கு, புரியுதுங்களா? பட் இதுக்கு முன்னாடி அப்படி உருவ எனக்கு வந்துட்டே இருக்கும். ஸோ நான் என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் நான் பண்ணேன் நீங்கள் சரி பண்ணணுன்றதை சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு டெய்லி வந்து 2 லிட்டர் தண்ணி கண்டிப்பாக நம்ம குடிக்கணும். ஸோ காலையிலேருந்து நான் கம்மியாக சொல்கிறேன், ஒரு மேக்ஸிமம் 2 லிட்டர்ஸ் குடிச்சிடணும். அதை தாண்டி அப்படின்னா 3 லிட்டர் வரைக்கும் கூட நீங்கள் கஷ்டப்பட்டு கூட குடிச்சிடுங்க, சரிங்களா? ஸோ 2 லிட்டர் வாட்ரு கண்டிப்பாக குடிக்கணும். குடிக்கலைன்னா முடி கன்ஃபார்மாக உதிரும். 2வது, புரோட்டீன் டெஃபிஷியன்சி இருந்தால் எக்கச்சக்கமாக உதிர்ந்துடும். ஸோ நீங்கள் வந்து ஸ்ட்ரெஸ் ஆனாலும் உதிருன்றாங்கல்ல, பட் நீங்கள் இந்த சாப்பாடு முறையை கொஞ்சம் சரி பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோவா நம்ம உடம்பு வந்து ஸ்ட்ரெஸ் ஆகாது. ஸோ நம்ம ஃபுட்டில் இருக்கக்கூடிய விஷயங்களை மாற்றிக்கிட்டிங்கனாலே கண்டிப்பாக உங்களுக்கு ஓவர் ஸ்ட்ரெஸ் ஆகாது. ஸோ 2 முட்டை டெய்லி சாப்பிடுங்க. முருங்கைக்கீரை வாரத்தில் 3 நாள் சாப்பிடுங்க. நான் வந்து இதுக்கு முன்னாடி பொன்னாங்கண்ணி கீரை சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஒரு 4லேருந்து 5 நாளாவது சாப்பிட்ருவேன். இப்போ வந்து 3 நாள் என்ன பண்ணுறேன், முருங்கைக்கீரை சாப்பிட்றேன். டெய்லி 2 லிட்டருக்கு மேலே தண்ணி குடிச்சிடுறேன். அதுக்கப்புறம் 2 எக்கு கம்பல்சரி நான் சாப்பிட்றேன். அதை விட முக்கியமாக என்னென்னா,
கருவேப்பிலை இருக்குது பார்த்தீங்களா, அந்த கருவேப்பிலையை வந்து நான் முடிஞ்சால் ஒரு நாள் இன்னைக்கு நைட்டு நான் ஊற வைப்பேன். அப்போ நான் அந்த ப்ராசஸை வேணால் எடுத்து நாளைக்கு ஷார்ட்ஸில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். நல்லா ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்து நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு கண்ணாடி பவுல் தான் வேணும், வேறு இதுலேயும் நீங்கள் ஊற வைக்கக்கூடாது. கண்ணாடி பவுலில் போட்டு ஒரு 250 ml வாட்டர் போட்டுருங்க. போட்டு வச்சுட்டு அதை நல்லா அப்படியே தட்டு போட்டு மூடிடணும், மூடாமல் விட்டுறாதீங்க. அடுத்த நாள் காலையில் ஒரு ஸ்டீல் பாத்திரத்தில் இதை அப்படியே கன்வெர்ட் பண்ணிவிடுங்க. ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு 250 ml வாட்டர் இருக்குன்னா அது ஒரு 150 ml வர்ற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டு ஒரு மெதுவான சூட்டில் இருக்கும்போது குடிச்சிடுங்க. குடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் நெய் கலந்து குடிச்சிடுங்க. இதை ஒரு 21 days ஃபாலோ பண்ணிங்கனாலே ஒரு 10 நாளுக்கு அப்புறமே உங்களுக்கு அந்த ஹேர் ஃபால் குறைஞ்சிருக்கிறது நல்லா தெரியும். இந்த விஷயம் எனக்கு 100% வந்து எனக்கு ஒரு மிராக்கிளாக இருந்துச்சு, சீரியஸாகவே சொல்கிறேன். ஸோ இப்படி தான் என்னோட ஹேர் ஃபாலை நான் கண்ட்ரோல் பண்ணேன். அது கூட நான் வந்து கண்டினியூ பண்ணது தான் இந்த பெஸ்ட்டான இந்த கண்டிஷ்னர். ஸோ இந்த கண்டிஷ்னர் எந்த அளவுக்கு எனக்கு மிராக்கிளாக இருந்துச்சுன்னா, இது வந்து டுகெயினோட எசென்ஷியல் வால்யூமைசிங் கண்டிஷ்னர். இதில் வந்து ரைஸோட ப்ரோட்டீன் இருக்குது, பயோட்டின் இருக்குது, ஆர்கன் ஆயில் இருக்குது. ஸோ இந்த கண்டிஷ்னர் பக்கத்தில் காட்டுறேன், பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இது டேக் பண்ண முடிஞ்சால் நான் கண்டிப்பாக டேக் பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ இது நம்ம வந்து ஜென்டலாக தலை குளிச்சதுக்கப்புறம் தண்ணியை நல்லா பிழிஞ்சு ஸ்ட்ரெயின் பண்ணிவிடுங்க. இப்படி இது பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு தண்ணி நல்லா இறங்கிடுச்சான்னு பார்த்துட்டு, இது வந்து ஸ்கேல்பில் போடக்கூடாது கண்டிஷ்னரை, ஓகேவா? ஸோ இதை ஜஸ்ட்டு கொஞ்சமாக ஒரு காயின் சைஸ் கையில் ஊற்றிட்டு கையில் நல்லா தேய்ச்சிட்டு முடியோட லென்த்தில் நல்லா படுற மாதிரி நல்லா உள்ளே விட்டு, அதே மாதிரி மேலாப்பில் அப்படியே ஸ்கேல்பில் மட்டும் படாத மாதிரி விட்டுட்டு ஒரு 3 to 5 minutes அப்படியே விட்டுருங்க. ரிலாக்ஸாக தலையை விட்டுட்டு வெறும் வாட்டரில் அப்படியே நீங்கள் வாஷ் பண்ணிவிடுங்க. வாரத்தில் 3 நாள் தயவு செஞ்சு தலை குளிங்க. ஸோ தலையில் ஸ்கேல்பில் இருக்கிற ப்ராப்ளம் எல்லாம் ரெடியூஸ் ஆகும். ஸோ இந்த ஷாம்பு வந்து தி பெஸ்ட்டு ஷாம்பு. மைல்ட்லியோட ஆன்டி ஹேர் ஃபால் கண்ட்ரோல். இந்த ஷாம்பு நான் வந்து டேக் பண்ணுறேன், நீங்கள் வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. இது அமேசான், 2 ப்ராடக்ட்டுமே அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் நிறைய வெப்சைட்ஸில் இருக்குது. ஸோ பார்த்துக்கோங்க. இது வந்து எனக்கு ஒரு டாக்டர் தான் சொன்னாங்க, சஜஸ்ட் பண்ணாங்க. இது யாருனாலும் யூஸ் பண்ணலாம். இது வந்து பிரச்சனை இல்லாதவங்க கூட யூஸ் பண்ணலாம். எனக்கு ஹேர் ஃபாலே இல்லை, நல்லா தான் இருக்கேன், ஆனால் நான் வந்து ஒரு நல்ல குட் கண்டிஷ்னர், அப்புறம் ஒரு நல்ல ஒரு சேஃபான ஒரு ப்ராடக்ட் வந்து எனக்கு பேரபன் சல்ஃபேட் ஃப்ரீ, ஹார்ஷ்ஃபுல் கெமிக்கல் இல்லாததுன்னா இந்த மைல்லியோட ஷாம்பு தான். இது வழக்கம் போல் கொஞ்சமாக எடுத்துகிட்டு, ஸோ நீங்கள் தண்ணி விட்டு நல்லா டிசால்வ் பண்ணிவிட்டு அதை நல்லா ஸ்கேல்பில் போட்டு நல்லா மசாஜ் பண்ணி நல்ல நுர வரும். நீங்கள் வாஷ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சரியாயிடும். ஸோ எனக்கு என்னோட முடியை வந்து ரெஸ்கியூ பண்ணது அதுதான். அது போக நான் டெய்லி வந்து நல்ல ஃபைபர் சாப்பிட்றேன், ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றேன். காஸ்ட்லியாக ஃப்ரூட்ஸ் கிடைக்கலனாலும் டெய்லி ஒரு கொய்யாப்பழம் தயவு செஞ்சு சாப்பிட்டுங்க, ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டுங்க. ரைஸ் வந்து ரொம்ப அதிகமாக எடுத்துக்காதீங்க, கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 hour ஆகுது லைட்டாக ஒரு வாக்கிங் கொடுத்துருங்க. இதை ரெகுலராக நீங்கள் பண்ணாலே உங்களோட ஹெல்த்தும் நல்லாயிருக்கும், ஃபேட்டும் ரெடியூஸ் ஆகும். ஸோ ஹேர் வளரணும், ஹேர் கொட்டுதுன்னா இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இதெல்லாம் தாண்டி ஒரு அடிஷ்னல் சூப்பர் ஃபுட்டு வேணும்னா முளைக்கட்டின பச்சை பயிறு டெய்லி ஒரு கைப்பிடி வந்து எடுத்து ஒரு சாலட் மாதிரி பண்ணி சாப்பிட்டுக்கோங்க. இதுதான் சூப்பரான விஷயம். ஸோ இது நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ இதுதான் எனக்கு ஒர்க் அவுட் ஆனது, கண்டிப்பாக உங்களுக்கும் ஒர்க் அவுட் ஆகும். அதில் முக்கியமாக இந்த கண்டிஷ்னர் வந்து என்னால் நம்பவே முடியல. ஏன்னா நான் அன்றைக்கி போட்டுட்டு அடுத்த நாள் நான் வந்து தலையை நல்லா காய வச்சுட்டு சீவும் போது எனக்கு பாதி முடி தான், ஒரு 100 முடி கொட்டுற இடத்துல 50 முடி தான் கொட்டுச்சு. ஸோ அடுத்தடுத்து நான் போட எனக்கு அவ்வளோ அழகாக வந்து இது ஹெல்ப் பண்ணுச்சு. அதாவது அந்த உடஞ்சி விழுகிற முடியெல்லாம் இது ஸ்டாப் பண்ணுதுங்க. உடஞ்சி விழுகும்ல, வீக்காக இருக்கிற முடி, ஸோ அதெல்லாம் நல்லா ஸ்டாப் பண்ணுச்சு. ஸோ நான் ஹெல்த்தியாக இந்த விஷயம்லாம் ஃபாலோ பண்ணுறதுனால நிறைய பேபி ஹேர்ஸ் எல்லாம் க்ரோத் ஆகிருக்கு. ஸோ சின்ன முடியும் இருக்குது, இந்த பார்த்தீங்களா இந்த மாதிரி வளர்ந்து வர முடியும் இருக்குது. லாஸ்ட் டைம் காட்டும் போது இதெல்லாம் சிறுசாக இருந்தது. எண்ணெய் தேய்ச்சிருக்கேன். ஸோ நிறைய பேபி ஹேர்ஸும் வந்து ஸ்கேல்ப் ஃபுல்லாக எனக்கு இருக்குது. ஸோ திரும்பவும் நம்மளால் பழைய மாதிரி ஒரு 20s இருக்கிற மாதிரி ஹேர் க்ரோ பண்ண முடியும். ஆனால் அதுக்கு சில விஷயங்கள், இந்த ஜங்க் ஃபுட்டெல்லாம் நம்ம தியாகம் பண்ணணும், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ நான் வந்து ஜங்க் ஃபுட்டு, முக்கியமாக இந்த பானிபூரி, தயிர் பூரிலாம் வந்து ரொம்ப கஷ்டம். ஆனால் வேறு வழியில் நான் இப்போலாம் சாப்பிட்றதில்ல. அதெல்லாம் சில விஷயங்கள் நம்ம கொஞ்ச நாளைக்கு தியாகம் பண்ணிட்டோம்னா அப்புறம் நம்ம அப்பப்போ வேணுங்கும் போது நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலுக்கு கீழே லைக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். உங்களோட ஃபீட்பேக்கையும் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ் வேணுங்கிறதே சொல்லுங்கள், நான் நிச்சயமாக அடுத்து கொடுக்குறேன். சரியா? பாய். லேட் ஆகிடுச்சு, நான் போய் குளிக்க போகிறேன். பாய்.